எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எந்திரிச்ச உடனே காஃபியில் கண்ணு முழிக்கிற மாதிரி இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னை மாற்றி நான் சத்துமாவு கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல அவங்க குடிக்க வேண்டியது தண்ணி, அப்புறம் சத்துமாவு கஞ்சி தான். அப்படி சத்துமாவு கஞ்சி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். இன்றைக்கி அதனால் முருங்கைக்காய் சாம்பாரும் பாவக்காய் பிட்லா ஒன்று பண்ண போகிறேன். அப்புறமா இது ஊற வச்சு நான் முளைக்கட்டின கொண்டக்கடலை, இது தினம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பசங்களுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த தண்ணி, இந்த ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ரைஸையும் பருப்பையும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைடு பை சைடு எடுத்து எல்லாம் சோப் பண்ணி வச்சுட்டா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் சீக்கிரமாக அந்த வேலையும் பார்த்துட்ருக்குறேன். இப்போ அரிசி பருப்பு எதையும் நான் களைஞ்சி வைக்கலை, ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஊற மட்டும் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளேயும் இங்கே அடுப்பில் வச்ச கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தரன்னு நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வர டைமில் நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். நான் போய் வாசல் தொலைச்சிட்டு வர்றதுக்குள்ளார எனக்கு இது ஆறிடும், குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புளி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான புளி இது பார்த்திங்கன்னா ஓடோடு இருக்கிறது. இந்த புளி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு அவங்களோட தோப்புக்கு போயிருந்தோம். அப்போ நிறைய புளியங்காய் நிறைய காய்ச்சிருந்தது. அப்போ இந்த புளியம் பழமாக இருக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமேன்னு கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுருந்தேன். ஒன்று சாப்பிட்டதுக்கே நல்லா சளி பிடிச்ச மாதிரி ஹீட் ஓவர் ஆகி ஃபீவரிஷ் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் அந்த ஓடோடு இருக்கிறதால கெட்டு போயிருக்குன்னு நினச்சேன். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து ஒரு மினிமம் ஒரு 1 மந்த்தாவது இருக்கும். அது அப்படியே கெட்டே போகல, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது இன்னும் பழுக்கணும், ஆனால் இதையுமே நம்ம புளியை கரைக்கலாம். இது கரைச்சி வச்சாலுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. நான் அந்த நார் ஓடு அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியை ஊற்றி சோக் பண்ணி வச்சுக்கிறேன். வாசல் கூட்டிகிட்டு வந்துடலாம். மணி 6 ஆக போகுது. கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும் இல்லையா? அந்த டைமுக்கு வெளியே போய் வாசல் பெருக்கிட்டு வந்துடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் போய் முடிச்சுட்டு வரவும் வந்து இதெல்லாம் களைஞ்சி குக்கர் அடுப்பில் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாம் ரெடி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் முடிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள், கடகடன்னு 2 அடுப்புலேயும் 2 குக்கரையும் எடுத்து வச்சுட்டேன். இது நான் பாவக்காய் பிட்லா செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காண்டி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இது அரிசி பருப்பு களைஞ்ச தண்ணி செடிக்கு ஊற்றுறதுக்காண்டி. பாருங்கள், புளி கசக்குன உடனே எப்படி நல்லா கசங்கி வருதுன்னு. இன்னத்துக்கும் நான் ஹாட் வாட்டர் எதுவுமே ஊற்றலைங்க, பச்சை தண்ணி மட்டும் தான் ஊற்றி நான் ஊற வச்சுட்டு போனேன். இது பழமாக இருந்து இன்னும் பழமாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். காயாமல் அந்த ஈரமாகவே இருக்குது பார்த்தீங்களா அந்த புளி. இந்த புளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு எடுத்து பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்காண்டி மாவை கிண்டி உப்பு போட்டு கிண்டி வச்சுருக்கிறேன். சமையல் முடிஞ்சுதுங்க. குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பாவக்காய் போட்டு பிட்லா வச்சுருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற தேங்காய் சட்னி, அப்புறம் பசங்க சாப்பிட்டு போகிறதுக்காண்டி காலையில் 2 வாழைப்பழம். இவ்வளோதாங்க இன்றைக்குள்ள லஞ்ச் மெனு முடிஞ்சுது. பசங்களுக்கு தோசை ஊற்றி அவங்களுக்கு சட்னி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். இந்த vlog இதோட முடியுதுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.